முத்துக்குமார், சுபஸ்ரீ அவர்களுடைய சீரிஸ்ல அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் சுபஸ்ரீக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுத்துருக்காரு. அத பார்த்து அவங்க மயங்கியே போயிட்டாங்களாமா. என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, லக்ஸூரியான குடும்பங்கள், பெரிய ஹைடெக்கா இருக்க ஃபேமிலிஸ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க கல்யாணம் பண்றது, ஷாப்பிங் போறதுலருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வீடியோவா, விளாகா எடுப்பாங்க. ஏன்னா, அவங்க இன்டர்நேஷனல் பிராண்டோட தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாரி இன்டர்நேஷனல் பிராண்டோட காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாம், அந்த கல்யாணத்துடைய ஃபுட்டு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், அவங்க ரெடி ஆகுறது எல்லாமே பயங்கர ப்ரீமியமா, லக்ஸூரியா இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், கியூட்டாவும் இருக்கும், சில சமயம் பொறாமையாவும் இருக்கும். இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். தென் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்து ஹனிமூன் போனாங்களா? இல்லையா? அவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க வீட்ல அவங்க என்ன சாப்பிடுவாங்க? இது எல்லாத்தையுமே வைரல் வீடியோவா மாறிட்டு, அவங்க 2 கையால நடக்கல, 2 காலால தான் நடக்குறாங்க, 4 கால்ல நடக்க தெரியாது. அவங்க காட்டன்ல இருக்க உடைய தான் அணியிறாங்க. அவங்க பேண்ட் தான் போடுறாங்க, ஸ்கர்ட் தான் போடுறாங்க, ஷர்ட் தான் போடுறாங்கன்னு இவ்ளோ விஷயமும் வைரல் வீடியோவாகும். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும். இப்போ சுபஸ்ரீ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு நெறைய ஷூட்டு, கன்டென்ட் கிரியேஷன் அது இதுன்னு மாத்தி மாத்தி போயிட்டு இருந்திருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க உண்மையிலேயே கிராண்டா தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹனிமூன்லாம் போனதுக்கப்புறம் அந்த டயர்ட் இருக்கும் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டா இருக்கனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்க. இதுக்காக முத்துக்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஊர்லயே இருக்கக்கூடிய பிரீமியமான நகை கடைகள் எல்லாத்துக்கும் டெய்லி விசிட் அடிச்சிட்டு இருந்திருக்காரு. எதுக்கு அவர் விசிட் அடிக்கிறாரு? எங்க போறாரு? என்ன பண்றாரு? என்ன வாராரா? போறாரா? அப்படின்ற கேள்வி நெறைய பேர் மத்தியில இருந்துச்சு. கடைசியா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, முத்துக்குமார பொறுத்தவரைக்கும் அவரு இப்போ ரீசென்ட்டா மேரேஜ் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு ஒய்ஃப்‌க்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுக்கணும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா, ஜெனரலா சமாதானப்படுத்துறதுக்கு கணவர்கள் ஏதாவது பரிசு வாங்கிட்டு வருவாங்கல்ல. அந்த பரிசின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இந்த பையன் அவங்க ஒய்ஃப்‌காக ரூபி, எம்ரால்ட் எல்லாம் இருக்கக்கூடிய, டைமண்ட் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் நெக்லஸ் ஒண்ணு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் சாதாரணமா இல்ல. அழகா அவங்கள கேண்டில் லைட் டின்னர்ல கூட்டிட்டு போயிட்டு, மூன் லைட்ல, மைல்டான வெளிச்சத்துல, மினி லோன் போட்டு அந்த நகைய குடுத்துருக்காப்லயாம். அது பயங்கர வைரல் ஆயிட்டிருக்கு. இது ஒரு பெரிய கிராண்டான விஷயமா போயிட்டுருக்கு. அண்ட் சுபஸ்ரீ அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, சுபஸ்ரீ அவங்க ரொம்ப ஹேப்பியாவும் இருக்காங்க. ஆனா மெமரபிளான கிஃப்ட் தானே. புதிதா கல்யாணமானவங்க எல்லாருமே குட்டியோ, பெருசோ ஒய்ஃப சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. கிஃப்ட் குடுக்கணும்னு நெனைப்பாங்க. அவங்கள சிரிக்க வைக்கணும்னு நெனைப்பாங்க. அந்த பட்டியல்ல முத்துக்குமார வந்து ஒரு ரொமான்டிக்கான ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு நெறைய பொண்ணுங்க கமெண்ட் பண்றாங்களாம். ஹவ் கியூட் ஹி இஸ்! ஹவ் எலிஜிபிள் ஹி இஸ்! இவர் தான் ஹஸ்பண்ட் மெட்டீரியலு. இவர் தான் கிரீன் ஃபாரஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காம். பிசினஸ்ல மட்டும் இல்லங்க. இந்த பையன் புடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணோட மனச புடிச்சுட்டாங்க. அப்படின்ற லெவலுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்ற கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.